என்னதான் நீ பிசினஸ்ல ஜெயிச்சாலும் லைஃப்ல தோத்து தானே போன. புரியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். Shall we move, sir? Please. You just carry on, please. Come, sir. சார் எது கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. எது கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அமுல்பேபியை பற்றி கேட்டால் என்ன சொல்கிறது? பேசி சமாளிப்போம். ஹலோ ஹலோ, என்னம்மா ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பிரபு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கூட. சார் அவர் பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் இல்லையா? நீ எங்கே இருக்க இப்போ? நான் இல்லை, தாகமாக இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்தேன். என்னம்மா தண்ணி பாட்டில் கூடவா டேபிளில் வைக்கல? என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறானுங்களோ. சரிம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அவன் போகும்போதே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இப்போ நீ உள்ளே போன உடனே அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன? ஓகே ஓகே சார். மறந்துடாதம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? சரி சரி. ரொம்ப முக்கிய நேரம் சொல்கிறாரு. எப்படியாவது அமுல்பேபியாண்ட சொல்லணுமே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் எடுக்க மாட்டானே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? போயிடலாம். நீங்க போங்க. ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது மேடம். பாஸ் வச்சிருக்கீங்களா? இல்லையே. பாஸ் இருந்தா தான் அலோவ் பண்ணுவோம் மேடம். இல்ல, ஒருத்தரை நான் பார்க்கணும், அதான். சரி, மேல போய் கேட்டு பாருங்க. ஓகே, லிஃப்ட்ல போங்க. சரி. வராதன்னு அத்தனை தடவை சொல்லிட்டு போனா, இப்போ உள்ள போனா டென்ஷன் ஆவானே. சமாளிப்போம். என்னங்கம்மா, என்ன வேணுமா? அவார்டு ஃபங்க்ஷனு. ஆமா. நான் உள்ள போகணும். பாஸ் இருக்கா? இல்ல அண்ணாத்த, ஆனா உள்ள ஒருத்தர் அவசரமா பார்க்கணும். பாஸ் இல்லாம உள்ள போக முடியாது. சரி, என்ன உள்ள விடுவானா? ஒருத்தரை வெளியே வர சொன்னீங்கன்னா நான் அப்படியே பார்த்துன்னு போயிடுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம். யார வர சொல்லணும்? பேர் சொல்லுமா. பிரபு. பிரபு யாரு? அவார்டு வாங்க போறாரு அவரா? சரியா போச்சு. அவர் தான் இப்ப அவார்டு வாங்க போறாரு. அவரை எப்படி இப்ப வெளியில வர சொல்ல முடியும்? ஆமா, நீ அவருக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. ஆமா, உன் பேரு சொல்லுமா. ஏமா முழிச்சிட்டு இருக்க? ஹலோ மிஸ்ஸஸ் பிரபு, வெல்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னா உங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் எனிமி நான் தான். பட் நாங்க ரெண்டு பேருமே குட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அந்த திடீர் கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். பட் அதனால தான் பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஏன்பா, அவங்க ஹஸ்பண்ட் தான் அவார்டு வாங்க போறாரு. அவங்கள போயிட்டு வெளியில் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க.
இல்லை சார், அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க சார். ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? வை மேம்? பிரபு அப்படி சொல்ல சொன்னானா? இல்ல இல்ல. சம்திங் ராங். ஹஸ்பண்ட் அவார்டு வாங்க போறாருன்னா அதை பார்க்க ஒய்ஃபும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பிரபு ஏன் உங்களை கூடிய கூட்டு வரல? இவ்வளோ நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? கார்ல உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா வந்துட்டானா? ஐயோ இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். ஓ சரி சரி, வாங்க உள்ள போலாம். ஓ போச்சு, நீ செம்மையா மாட்ட போறோம். வாங்க போலாம். வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபு. தேங்க்யூ. வை பிரபு, யூ ஹேவ் நாட் கம் வித் யுவர் ஒய்ஃப்? கப்புல தான் வரணும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமே. ஆமா. வெயிட் 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 வெயிட், என்ன பேச போறான்னு கேட்டு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஆக்சுவலி என் ஒய்ஃபுக்கு இங்கே வரணும் தான் ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி காண்ட் ஏபிள் டு கம். ஏன்னா அவங்க தான் அண்ணா நகர் பிரான்ச்சை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இன்னைக்கு லேபர் மீட்டிங், ஸோ அதான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துருவாங்க. ஓகே ஓகே. இங்க வந்துட்டாங்க பிரபு. முறைகிறானே. என்ன பிரபு, உன் ஒய்ஃபை பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆவன்னு பார்த்தா ஷாக் ஆகி நிக்கிற? ஹஸ்பண்ட் அவார்டு வாங்குறத பார்க்கறதுக்காக நீ சொன்ன அண்ணா நகர் மீட்டிங் முடிச்சுட்டு அவசரமா வந்துட்டாங்க போல. கார்ல ஏசி ஒர்க் ஆச்சு மேடம்? இல்ல, நீங்க வரும்போது கார்ல ஏசி ஒர்க் ஆச்சான்னு கேட்டேன். நீங்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க, அதான் கேட்டேன். நான் அப்போ சொன்னப்போ உனக்கு புரிஞ்சிருக்காது, இப்ப புரிஞ்சிருக்குமே. நீ லைஃப்ல எங்க தோத்து போனேன்னு? ஒன் மினிட். ஓகே சார். பேசிட்டு வந்துடுறேன், வாங்க. ஏங்க இப்போ எதுக்கு வந்தீங்க? அதுவும் ஏங்க அவன் கண்ணில் பட்டீங்க? உங்களை வர வேணாம்னு சொல்லி தானே வந்தேன். பெருசா சத்தியம்லாம் பண்ணீங்க, வேணும்ட்டே பண்றீங்களா? நான் வேணும்லாம் பண்ணலாம் பேபி. சார் உனக்கு கால் பண்ணே இருந்தாராம், நீ எடுக்கவே இல்லையா? டேடா? அதை சொல்றதுக்கு தான் நானும் உனக்கு கால் பண்ணேன், நீ ஏன் காலையும் எடுக்கல. அதான் மேலே வந்துட்டேன். சாரி, இங்க இருக்க சத்தத்துல கால் வந்தது கேட்கல. எனக்கு கால் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டாக உன்னாண்ட பேசணும், பிரபாண்ட கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏதோ சொல்லி சமாளித்து ஃபோனை வச்சிட்டேன். ஆனால் திரும்பவும் கால் பண்ணி உன்னாண்ட பேசணும்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் உண்மை தெரிஞ்சா கோவப்படுவார்ல, அதோட அர்ஜென்ட்டாக அவரை பேசணும்னு சொன்னார். அதான் வேறு வழி இல்லாமல் வந்துட்டேன். சரி வெயிட் பண்ணுங்க, கால் பண்றேன். ஹலோ ஹலோ. சொல்லுங்க டேட். பிரபு, ஆடிட்டருக்கு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் பத்தின மெயில் ஃபார்வர்ட் பண்ண சொன்னேனே, பண்ணலையா? ஓ ஷிட், சாரி டேட், நான் மறந்துட்டேன். ஆடிட்டர் கால் பண்ணிட்டே இருக்காரு, உனக்கு கூட பண்ணாரா, நீ எடுக்கலையா? சாரி டேட், இங்க சவுண்ட்ல எதுவுமே கேட்கல. இப்போ நான் மொபைல்ல பண்ணிடுறேன் டேட். சரி, இப்போ வெரி குட், பண்ணிடு. ஓகே டேட், பாய்.
சரி நான் போய் கார்ல வெயிட் பண்றேன். இருங்க. இங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டாங்க. இப்போ நீங்க திரும்பி போனா ரொம்ப தப்பாயிரும். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க. ஏண்டா ஃபேமிலியோட இருக்கும்போது ஏதோ பஞ்ச் டைலாக் எல்லாம் வந்து பேசுன ஹீரோயிசமா? டேய் 5 நிமிஷம் ஆகாது, ஓட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏண்டா ஆள் அனுப்பி உன் கையை உடைக்க தெரிஞ்ச எனக்கு உன் உயிரை எடுக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? உன் தகுதி என்ன, தராதரம் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா நல்லா இருப்ப. தெரியும் சார். பண்ணியும் கண்ணுக்குட்டி ஒன்னாயிர முடியாதுன்னு என் அம்மா கிட்ட சொன்னீங்களாமே. சத்தியமா நான் அதை ஒத்துக்கிறேன் சார். ரெண்டும் என்னைக்குமே ஒன்னாக முடியாது சார். வெரி குட், பரவாயில்லையே. படிச்ச பையன் இல்ல, அதான் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விலைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்தா பிளாங்க் செக். உனக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. ஆனா இனிமே என் பொண்ணு கூட உன்னை பார்க்கவே கூடாது. தேங்க்ஸ் சார். ஏதோ 5-10க்கு பேரம் பேசுவீங்கன்னு நினைச்சேன். பிளாங்க் செக்ன்றது உங்க மனசை காட்டுது. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு சார். அந்த பேனை கொடுங்களேன். ஏய், ₹1 எழுதிருக்க, 0 படம் மறந்துட்டியா? இல்ல சார், எனக்கு ₹1 போதும். ₹1 வச்சுட்டு என்னையா பண்ண போற? A4 சைஸ் பேப்பர் ஒன்று வாங்கி உங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க போறேன். அப்பங்காசுலயே பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா புதுசா இருக்கும்ல. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா சார், தெரியாது. வாங்க அங்க போய் உட்காருவோம். உட்காந்து உங்களை பத்தி தெளிவா சொல்லுங்க. பொறுமையா கேட்டுக்கிறேன். டேய், என்ன நக்கல் பண்றியா? நான் சொடக்குனா அடுத்த நிமிஷமும் உடம்புல உயிர் இருக்காது. ஐயோ, ரொம்ப ரொம்ப பழைய டயலாக் சார் இது. சார், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப பழைய பேட்டர்ன் வில்லனா இருக்கீங்க சார். நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு என்னால ஈஸியா கெஸ் பண்ண முடியும்னா பாத்துக்கங்களேன். ஆனா நான் ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறவன். என்ன நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், அடுத்தடுத்து உங்களுக்கு ட்விஸ்டா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரெடியா இருங்க. பாய் சார். அப்புறம் மாம்சே, ஏய், பண்ணியும் கண்ணுக்குட்டியும் சத்தியமா ஒன்னாகவே முடியாதுதான். ஆனா நாம பண்ணியா இல்ல கண்ணுக்குட்டியான்னு முடிவு பண்றது பணம் இல்ல சார், குணம். பட்டா பாத்துக்கிறேன்டா. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்ன அவள் பேபி, எல்லாரும் இங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்கன்னு சொன்ன, அவர் என்னமோ சுத்த தமிழ்ல பேசினு இருக்காரு. எல்லாரும் உங்க பிசினஸ் டைம்ல
டைம் ஒதுக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்களா இப்ப எப்படி இங்கிலீஷ்ல பேசினாரு? நல்ல டேர்ன் ஓவரோட கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறவங்களுக்கு வருஷம் இந்த அவார்டு கொடுக்கறது எங்க வழக்கம். இந்த வருஷம் இந்த அவார்டை வாங்க போறது யங் பிசினஸ் மேன் நம்ம பிரபு. நன்றி. கை கூட பேபி. அனைவருக்கும் வணக்கம். பிரபுவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஹி இஸ் வெரி டேலண்ட், அதில் டவுட்டே இல்லை. இந்த பிரபு குரூப் ஆஃப் கம்பெனிஸை அவங்க அப்பா சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தார். பட் அப்போவே எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் பிரபு அவங்க அப்பாவுடைய கடின உழைப்பால் பிரபு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இப்போது பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிது. அப்படி வளர்ந்த அந்த கம்பெனியை அவர் பிரபுவை நம்பி ஒப்படைச்சார். பிரபுவும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நம்பர் 1 கம்பெனியை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டு பிரபு வாங்குறதுல ஒரு சக பிசினஸ் மேனா, ஒரு போட்டியாளனா நான் ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு வெற்றி பெறணும்னாலும் ஒரு தோல்வியை சந்திச்சதாகும். அந்த தோல்வி சில சமயம் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போகிற அளவுக்கு தோல்வியாக இருக்கும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கா? 1 செகண்ட். ஜெனி, come on. She is my wife, Jenny. இவங்க அப்பா biggest businessman in California. And she is doing the doctorate in business management in Belgium, Oxford University. எதுக்கு இந்த கூட்டத்தில் இவங்களை இன்ட்ரோ பண்ணுறேன்னா, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா டிரைவர் தானே காரில் விட்டு வரும். பிரபு அவர் ஒய்ஃபையே விட்டு வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, பிரபுனால இந்த மாதிரி இடத்துல அவரோட ஒய்ஃபை இப்படி இன்ட்ரோ பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா she is a local two-wheeler mechanic.